ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா, நம்ம கடந்த எபிசோட்ல ஒவ்வொரு கிரகத்தோட இணைவை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய இணைவு ராகுவுடன் இணைந்த கிரகங்களை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ராகு அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பத்தி ஒரு 2 லைன் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய 9 கிரகத்துல ராகு கேதுங்கிற கிரகம் ஒரு யூனிக், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரகம். ஏன்னா எல்லா கிரகத்திலையும் பாத்தீங்கன்னா திடப்பொருள் இருக்கு. இப்போ குரு ஏன் சுப கிரகம்னு சொல்றோம்னா அதுல ஒரு கேஸ் இருக்கு, திரவியம் இருக்கு, கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கேஸ் காம்போசிஷன், கெமிக்கல் காம்போசிஷனால தான் சூரியனோட ஒளியை அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக, பிளானட்டாக குரு என்கிற ஜூபிட்டர் இருக்கிறனால அது சுப கிரகம் சொல்றோம். அதே மாதிரி தான் சனிக்கும் ஒளி கேஸ் இருக்கு, கெமிக்கல் இருக்கு. ஆனால் அது ஒளியை பிரதிபலிக்கிறதுல கொஞ்சம் குறைவான அமைப்பு தான், காம்பினேஷன் இருக்கு. ஆனால் ராகு கேதுகளுக்கும் கேஸும் இல்லை, கெமிக்கும் இல்லை, எந்த ஒரு திடப்பொருளும் இல்லாத, மாஸ் இல்லாத, வெயிட் இல்லாத ஒரு இன்விசிபிள் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இப்போ நம்ம கிராஃப்ல இப்படி சுழிப்போம் பார்த்தீங்களா, இதுவும் கனெக்ட் ஆகிற பாயிண்ட், கனெக்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் ராகு. அது என்ன சார் கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் சேரும் பொழுது அதோட ஷேடோ, சூரியனோட சந்திரனோட ஷேடோ பூமி மேல விழுகிற ஒரு அமைப்பு தான் ராகு. அதாவது சூரியனோட ஒளிப்பட்டு நிலவு சந்திரன் மேல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பூமி மேல நிழலா ஒழுகுது. எப்படி நம்மளோட நிழல் கீழே ஒழுகுது நம்ம பாக்குறோமோ, அதே மாதிரி சந்திரனோட நிழல் நார்த்ல, வடக்கே ஒழுகக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட் ராகுவும், தெற்கே தென் சவுத்துல தெற்கு உலகக்கூடிய பாயிண்ட கேதுவும் எடுத்து எல்லா பிளானட்டும் கிளாக் வைஸா சுத்திட்டு இருக்கும் பொழுது, சூரியனை சுத்தி கிளாக் வைஸா சுத்துறதுனால நம்ம ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் பிறந்திருந்தாருன்னா அவர் அடுத்த கட்டத்துல தான் அந்த கிரகம் இருக்கும். ஏன்னா கிளாக் வைஸ்ல தான் கிரகம் போயிட்டு இருக்கு. ஆனா ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஆண்டுக்கு 1.5 ஆண்டுக்கு ஒரு கட்டத்தை 30 டிகிரியை தாண்டக்கூடிய அளவுல வெலாசிட்டியில, ஸ்பீடில் போகக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது தான் ராகு கேதுன்னு சொன்னாங்க. அது ஏன் சார் இப்படியெல்லாம் ஒரு கிரகமே இல்லாமல் அது போய் கிரகத்தோட அந்தஸ்து கொடுத்து ஜோதியம், இந்திய வேத ஜோதியத்தில் அதுக்கு ராகுக்கு 18 வருஷம், கேதுக்கு 7 வருஷம் தான் ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ராகு கேதுங்கிற கிரகம் நம்மளுடைய கர்மாவை இந்த வாழ்க்கையில், இந்த ஜென்மத்தில், இந்த பிறப்பில் கொடுக்கக்கூடிய, டைரக்டா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டூலாக கடவுளால் அது அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிந்து ராகுக்கு 18 வருஷம், கேதுக்கு 7 வருஷம். அந்த ராகு கேது நடக்கும் பொழுது நாம் செய்த கர்மாவை நாமளே திருப்பி பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகுக்கும் கேதுக்கு இருக்குதுங்கிறது தான் அதோட அமைப்பு. சிறப்புங்க. இப்ப ராகுவுடன் சனி இணைவு எப்படி இருக்குங்க? கண்டிப்பா. இப்ப ராகு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆன்டி கிளாக்வைஸா போகணும்னு தெரிஞ்சுட்டோம். இருக்கும் வீட்டை போல் செயல்படுவோம். ஏன்னா அதுக்கு திடப்பொருள் இல்லாதனால அதுக்குன்னு ஒரு காரத்துவம் இல்லை. இப்போ குருனா குருமால் போல் செயல்படுவது, பணம் விஷயங்கள், நிதி, பேங்க், ஃபினான்ஸ், சொல்லி கொடுக்கும் வேலை, இது எல்லாமே குருவை கொடுக்கக்கூடியது. ஆனா ராகுக்கு என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ராகு எந்த கிரகத்தோட சேர்றாரோ, எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டின் பலனை கொடுப்பார். அந்த வீட்டோட அதிபதி யாரோ அந்த வீட்டு அதிபதி போல் செயல்படுவார். சரி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ராகு மேஷத்தில் இருந்தார்னா செவ்வாய் போல் செயல்படுவார், விருச்சிகத்தில் இருந்தால் செவ்வாய் போல் செயல்படுவார். ராகு சுக்கிரனோட வீடாகிய ரிஷபம், துலாம்ல இருக்கும் பொழுது சுக்கிரன் போல் செயல்படுவார். சரி, அந்த ராகுவே சனியோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா, சனி ஒரு பாவகிரகம், ராகு ஒரு பாவகிரகம், ரெண்டுக்கும் ஒளி இல்லை. ஸோ ஒரு பாவகிரகமும் இன்னொரு பாவகிரகமும் சேரும் பொழுது ராகு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ராகு திசை நடக்கும் பொழுது எந்த பாவத்துல இந்த சனியும் ராகும் சேர்ந்திருக்கிறாரோ அல்லது பார்வையில் இருக்காங்களோ அந்த பாவம் கெடும். ஃபார் எக்ஸாம்பிள், கடக லக்னமாக இருந்து ராகு 3ஆம் இடத்துல இருந்து சனி சிம்மத்துல 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக ராகுவை பார்த்தாலும், துலாமலேயே ராகுவோட ஒரு 10 டிகிரி 9 டிகிரி சேர்ந்து துலாமலேயே உச்சம் பெற்று சனி இருந்தாலும், அதே சமயத்துல சனி கும்பத்துல மகரத்துல இருந்து 10ஆம் பார்வையாக ராகுவை பார்த்தாலும், மேஷத்திலிருந்து சனி 7ஆம் பார்வையாக ராகுவை பார்த்தாலும்
ராகு திசை நன்றாக இருக்காது. எப்படி சார் நன்றாக இருக்காதுன்னா, சுக்கிரன் வீட்டில இருந்து செயல்படுறதுனால பெண்கள்னால தொல்லை, வீட்டு மனை வாங்குறதுல பிரச்சனை, இடம் பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை. ராகு திசை வந்தோன்னா அம்மாவுக்கு உடல்நல கோளாறு, அம்மாவுக்கு பிரச்சனை, அம்மாவை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு, சுகம் கெடுதல், வீடு வண்டி வாகனம் நாசம், சமுதாயத்தில் நல்ல பேர் இல்லை. அந்த டைம்ல ஏதோ ஒரு தொழில் பண்ணீங்கன்னா நஷ்டங்கள், உடல் உபாதைகள், தேவையில்லாத கடன்கள், தப்பான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில மாட்டிக்கொள்வதல், இதெல்லாம் வந்து ராகு திசையில சனி பார்வை செவ்வாய் பார்வை பெற்ற ராகு திசை வரப்போ, ராகு புக்தி வரும்போ என்ன நடந்ததுன்னு அதில் அவதிப்பட்டவங்களுக்கு தெரியும். ஸோ அதே ராகு சனியால் பாதிக்கப்படாமல் குருவால் பார்க்கப்படுகிறார், குருவால் சேர்க்கப்படுகிறார் அப்படின்னா அப்படியே அருமையா இருக்கும். ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டு இருந்தா சார், நடந்து போய் பஸ்ல போயிட்டு இருந்தா சார், இப்போ பாத்தீங்களா பையனை கார் என்ன கார்ல போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா, டிரைவர் வச்சு போயிட்டு இருக்கான், அவனுக்கு வந்த வாழ்க்கை டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார் அவனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி அமைப்பு தான். சின்னதா அவனுக்கு போய் திருப்பூர்ல வந்து ஒரு பையிங் ஹவுஸ் ஆரம்பிச்சாங்க, இப்போ கோடியில பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி வர்றது, அரசியல் பினாமியா போகிறது, பெரிய சின்ன லெவல்ல போய் பெரிய லெவல்ல ஜெயிக்கிறது, வெளிநாட்டுல போய் பெருசா சம்பாரிச்சுட்டு வர்றது, அது மாதிரி அமைப்பு எல்லாமே ராகு திருட்பலம் பெறும் பொழுது, சுபத்துவம் பெறும் பொழுது, குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தாக்கங்கள் கிடைக்கும் பொழுது, பார்வையோ சேர்க்கையோ கிடைக்கும் பொழுது ராகுக்கு ஒளி கிடைத்து விடுகிறது. திருட்பலங்கிறது ஒளி, சுபத்துவம். ஸோ பாவகிரகமாகிய ரவுடி ஆன அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அதிகமான ஆளுமையும் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ராகு சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகத்தால் சேரும் பொழுது தவறான பலன்களும் தப்பான பலன்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் பாதகமான பலன்களும் கொடுத்து குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் புதன் போன்ற சுப கிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது பெருத்த லாபம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ராகு பெறுகிறார். இப்ப அடுத்து ராகுவுடன் புதன், ராகு புதன் சேரும் பொழுது பாத்தீங்கன்னா புதன் கெடும், புதன் திசை நன்றாக இருக்காது, புத்தி கெடும், படிப்பு கெடும். புதன் என்ன ஆதிபத்தியம் உங்க ஜாதகத்துல பெறுகிறாரோ அது கெடும். ஆனா ராகு திசை பாத்தீங்கன்னா அந்த புதனோட காரத்தம் வாங்கி புதன் நல்லா படிக்கக்கூடிய நல்ல அமைப்பு கூடிய இந்த டெக்னிக்கல், டெலிஃபோன், மொபைல், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் போய் நம்ம ஜெயிக்கக்கூடியது, வெளிநாட்டில் போய் நம்ம சம்பாதிக்கக்கூடியது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு தொடர்பு, அந்நியர் தொடர்பு, அது மாதிரிலாம் போய் நம்ம நல்ல லெவலில் வரக்கூடிய அமைப்பு, புத்தி சாதுரியமாக, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, சாதுரியமாக, இன்டர்நெட் ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ராகு புதனோட சேரும் பொழுது கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ராகுவுடன் சுக்கிரன். ராகுவோட சுக்கிரன் வந்து நம்ம நுணுக்கமான ஒரு விஷயமா பார்க்கணுங்க. எவ்வளவு டிகிரி சேர்ந்திருக்காருன்னு பார்க்கணும். ஒரு 9 டிகிரிக்குள்ள ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து ராகு திசை நடக்கும் பொழுது அருமையாக இருக்கும். அதாவது சுக்கிரன் முழுசா கெட்டு ராகு வந்து சுக்கிரன் போல் செயல்படுவார். அந்நியரை கல்யாணம் பண்றது, கலப்பு திருமணம் செய்வது, வீடு வந்து ஒரு பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டுறது, பெரிய வண்டி வாகனம் வாங்குறது, சொகுசான வாழ்க்கையை வாழ்றது, பெண்கள் சகவாசம் அதிகமா வாழ்றது, முறைகேடாக வாழக்கூடிய அமைப்பு, சுகபோகத்தோட வாழக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதே ராகு சுக்கரனோட ஒரு 16 டிகிரி 20 டிகிரி 23 டிகிரி விலகி இருந்ததுன்னா நம்ம ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிரனும் கெடாது, ராகுவும் அவ்வளவு ஒன்றும் பெரிய பாதிப்பாகாமல் நல்லாவே யோக பலன்கள் நிறையா இருக்கும். அதே சமயத்தில் நான் சொன்ன அந்த முறைகேடான விஷயங்கள்லாம் இல்லாமல் யதார்த்தமான முறையில் நல்ல அமைப்பு வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ எவ்வளவு டிகிரி சேர்றாங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ராகுவுடன் சூரியன். ராகு சூரியன் சேருவது மிகவும் தவறு. ராகு கேதுகளோட சூரிய சந்திரர்கள் சேரக்கூடாது. ஒளி கிரகமாகிய சூரிய சந்திரர்கள் இருள் கிரகமாகிய கார்மிக் பிளானட் ஆகிய அந்த பாவ கிரகமாகிய ராகு கேது சேரும் பொழுது சூரியனையும் கெடுக்கும், சந்திரனையும் கெடுக்கும், ராகு கேதுகள் பாதிக்கப்படுவார்கள். ஸோ என்ன ஆகுது, இப்ப ராகுவோட சூரியன் சேர்ந்து வரும் பொழுது அப்பா பித்ருதோஷம் வரும், அப்பாவுக்கு சடன் பிரச்சனைகள், செட்பேக் கொடுக்கும், பூர்வீக விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கும், அரச லாபங்கள் போகும், கவர்மெண்ட் மூலமா ஒரு என்கொயரி வர்றது, ஒரு ஸ்கேம்ல மாட்டுறது, சஸ்பெண்ட் ஆகுறது, ஒரு கேஸ் போகிறது, இது எல்லாமே ஒரு அவப்பேறு நடக்கிறது எல்லாமே வந்து ராகு சூரியன் விஷயத்துல நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே 9 டிகிரி 8 டிகிரியோட சேர்ந்திருந்தா இன்னும் பலனம்
மோசமா இருக்கும், ஒன்று விலகி இருக்கும் பொழுது கொஞ்சம் பலன்கள் குறையும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவுடன் சந்திரன். ராகு சந்திரன் சேரும் பொழுது மனம் பாதிக்கப்படும், மனம் பேதலிச்சு போய் பைத்தியம் ஆகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தியமான இருக்கக்கூடிய சென்டர், கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பைத்தியக்கார சென்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்டல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும். சந்திரன் தான் மைண்டு வந்து ராகுவால் பாதிக்கப்படும் பொழுது அவங்க வேற மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பேசுறது வேற மாதிரி இருக்கும். அவங்க நல்லாவே தெரியும், என்னடப்பா நாம ஒன்று கேட்கறேன் அவன் ஒன்று சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்களா. ஏன்னா அவங்க வேற உலகத்துல மைண்டு புத்தி பேதலிஞ்சிருந்தது. மனோகாரகன் பாதிக்கப்பட்டார். மனோகாரகன் ராகு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இருள் கிரகத்தோட சேர்ந்துருச்சு. அப்படிங்கிறப்போ அவங்க மைண்ட் அவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வராது. ஒன்னா நம்ம பயப்படுறது, அல்லது ஒன்னா நம்ம ஓவரா தைரியமா இருந்து கத்துறது, அது மாதிரி இருக்கும். நைட்டு தூக்கம் வராது, ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டு தான் தூங்கணும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு அதிகமாக பயப்படுறது, ஏதோ ஒன்று நடந்துருமோன்னு ஒரு பயத்திலே வாழ்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகுவோட சேர்ந்த பலன் தான். அம்மாவுக்கும் ஜாதகருக்கும் ஆகாது. அம்மா சிறு வயதிலேயே அம்மாவை பிரிய வேண்டிய ஒரு பிரச்சனைகள், பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள். அதே சமயத்தில் தொழில் அமைப்பு, மனைவி அமைப்பு, பெண்களோட அமைப்பே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். ரத்தம் பாடியில் வந்து கொஞ்சம் கெட்டிருக்கும். ஸோ கொஞ்சம் அதே வந்து 8ஆம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுது ஆயுசு பங்கங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கும். பட் நுண்ணிப்பாக அதை பார்க்கணும். இதை வச்சு நீங்களே ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்காதீங்க. இதில் பல ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அது மாதிரி பலன் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவுடன் செவ்வாய். ராகுவோட செவ்வாய் சேர்வது மிகவும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பினேஷன். இதே செவ்வாய் வந்து கடக லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் போன்று செவ்வாய் யோகமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்து அந்த செவ்வாய் ராகுவோட பார்வையிலேயோ செவ்வாயும் ராகும் சேர்ந்து ராகு திசை நடக்கும் பொழுது டென்ஷனாகவும் அதிக உழைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பிரைவேட்டா ஒரு நிம்மதியாக வாழ முடியலனாலும் growth பயங்கரமா இருக்கும். 10 வருஷமா 16 வருஷமா பம்பரமா வரைஞ்சங்க. நான் போகாத கண்ட்ரி இல்லை, பயங்கர வேலை, டிராவலிங் ஆனாலும் பயங்கரமா சம்பாதிச்சேன், பயங்கரமான கெரியர் growth அப்படிங்கிறக்கும். ஏன்னா அவர் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு கொடுப்பார். ராகு இருக்கும் சேரும் கிரகத்தோடையும் பார்க்கும் கிரகத்தோடைய காரகத்தையும் எடுத்துப்பார், ஆதிபத்தியத்தையும் எடுத்து நடத்துவார். ஆதிபத்தியங்கிறது இப்ப இது நல்ல ஆதிபத்தியம் இல்லையா. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானாதிபதி, 5ஆம் இடங்கிற லட்சுமி ஸ்தானாதிபதியோட ஆதிபத்தியம் சூப்பர் டூப்பர் ப்ரொஃபைல் சார். எனக்கு சின்ன வயசுலயே எனக்கு அந்த பொசிஷன் கொடுத்துட்டாங்க. பொசிஷன் கொடுத்தனால நம்ம அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம உழைக்க வேண்டியதா போச்சு. நம்ம ஏன் அது உழைக்கிற மாதிரி இருந்தா செவ்வாய் ஆகுங்கிறப்போ ஒரு பாவத்துவம் கிரியேட் ஆகுது, நிம்மதியா வாழ விடாது, ஆனாலும் பணம் கொடுக்கும். அதுதான் ஜோதிட நுணுக்கங்கள் உண்டு. இதே கன்னி லக்னம், மிதுன லக்னம் அப்படிங்கிற லக்னத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோட ராகு சேர்ந்து ராகு திசை நடக்கும் பொழுது கடன், வம்பு, வழக்கு, உடல் உபாதை, 6ஆம் இடம் என்னென்ன வேலை செய்யுமோ எல்லாமே, 8ஆம் வீட்டு வேலையை என்னென்ன செய்யும், விபத்து, அறுவை சிகிச்சை, எர்னியா ஆபரேஷன், அசிங்கம், அவமானம், புதையல்ங்கிறது 8 தான். ஆனா அது நல்ல அதுக்கு ஒரு சுக்கிரன், குரு, பௌர்ணமி சந்திரனுங்கிற சுப கிரகத்தின் தாக்கம் வரணும் உள்ள. சும்மா இந்த செவ்வாய் ராகு சேர்ந்துதான் ஒன்றும் கிடைக்காது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ராகு திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு பலன் மோசமா இருக்கும். ஸோ ராகு செவ்வாய் சேர்றது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் தான். செவ்வாய் நல்ல ஆதிபத்தியம் பெறும் பொழுது நல்ல பலன்களும், செவ்வாய் தீய ஆதிபத்தியம் பெறும் பொழுது தீய பலன்களும் ராகு கொடுப்பார். சிறப்பு. இறுதியா ராகுவுடன் குரு. ராகுவோட குரு சேரும் பொழுது அருமையான பெஸ்ட் பலன். ராஜயோகாதிபதி ஒண்ணுமே ராகு திசைக்கு முன்னாடி அவன் 0 சார். ராகு திசை முடியறப்ப அவன் மல்டி மில்லியனர் அப்படிங்கிற அமைப்பு. அந்த குருவே வந்து மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம் போன்ற லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய அந்த குருவோட ராகு சேரும் பொழுது அவரே ஒரு ராஜயோகாதிபதி into 10x. அத குரு சண்டால யோகம் சொல்லுவாங்க இல்லையா. குரு சண்டால யோகம் வந்து குரு பாதிப்பு ராகுக்கு நல்லது, குருக்கு தான் பாதிப்பு, குரு திசை நல்லா இருக்காது. பாசிட்டிவா இருக்கும். ஸோ ராகுல வந்து கொட்டுறது, ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு பினாமியா போகிறது, ஒண்ணுமே இல்லாம ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி ஒரு 100 கோடி சொத்துள்ள ஒரு அதிபர் சார், ஒரு பொண்ணே, ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த 1000 கோடி சொத்து 100 கோடி சொத்துக்கு நான் ஒருத்தனே அதிபதி ஆகிட்டேன். அதை இன்னும் பல மடங்கு நான் வளர்த்திட்டேன், பெரிய லெவலில் கொண்டு போயிட்டேன். ஸோ நாங்கள் பிறந்து 20 வயசு வரைக்கும் நான் 0. இப்போ எனக்கு 50-60 வயசு ஆகுது, ராகு திசை இப்போதான் முடிய போகுது, இப்போ எங்கிட்ட ஒரு 5000 கோடி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஆகக்கூடிய அமைப்பு. அதெல்லாம் ராகு குரு சேர்ந்து அந்த குருவே
யோகமான ஒரு கிரகமாக இருக்கும் பொழுது, இதே குரு வந்து துலா லக்னம், ரிஷப லக்னம் போன்ற ஒரு லக்னம் சுமாரான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, கன்னி லக்னம் மிதுன லக்னத்துக்கு இருக்கக்கூடிய குரு போன்ற குருவோட சேர்ந்திருந்தா ராகு ஒரு மாதிரி சுமாரான பலன்களை, அப்பவும் நல்ல பலன் தான் இருக்கும். ஏன்னா குருவோட எப்பவுமே ராகு சேரும் பொழுது அந்த ராகுவோட தீய குணங்கள் கம்மியாகி ஒளி போல பெருசாகி பெரிய லெவல்ல போவாங்க. வெளிநாடு போய் சம்பாதிச்சு வர்றது, வெளி மாநிலம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்நியர் மூலமா ஜெயிக்கிறது, இது மாதிரி வியாபாரத்துல வந்து பல மடங்கு போகிறது, ஷேர் மார்க்கெட்ல போய் பெரிய லெவல்ல பெருத்த லாபம் பெறுவது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா அதான் கொடுக்கும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த கிரகத்தோட சஞ்சாரத்தை பார்க்கலாம் ஐயா.